அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை புல்ஸ். இன்று ஜூலை 2ஆம் தேதி என்னென்ன பங்குகள் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் நம்ம சேனல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க செய்தி மட்டும்தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைஸர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸில் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவிடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைஸ்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வு ஒரு தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதுமாதிரி நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்கை பற்றி நியூஸும் வரலாம். ஸோ நான் டெய்லி என்ன நியூஸுங்கிறத எடுத்து சொல்கிறேன். ஸோ அதில் உங்கள் ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ பார்க்குறது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ரூட் மொபைல் லிமிடெட். 1815 ரூபா கரண்ட் பேஸு. 2 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 11 தான் ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2லேருந்து 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ரூட் மொபைல் லிமிடெட். சுந்தரம் பிரேக் லைனிங் லிமிடெட் 770 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களும் 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டே இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தராங்க நம்ம சுந்தரம் பிரேக்ஸ் லைனிங். சாக்குமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 35 ரூபா கரண்ட் பேஸு, ஒரு பெனி ஸ்டாக்கு. 5 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இதுமாதிரி 5 பைசா டிவிடெண்ட் தராங்க நம்ம சாக்குமா எக்ஸ்போர்ட்ஸு. அதுமாதிரி நேற்று தான் இவங்க போனஸும் அறிவிச்சிருந்தாங்க. 4:1 நல்ல ஒரு சூப்பரான போனஸு. நேற்று வீடியோ பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அது லேட்டாக தான் வரும். பட் இப்போதைக்கு இந்த பழைய டிவிடெண்டுக்கான ரெக்கார்டை தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 ஜூலை வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 பைசா டிவிடெண்டாக கிடைக்கும். பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 745 ரூபா கரண்ட் பேஸு. 6 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 3/4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 18 ஜூலை 2024. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்க வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தராங்க நம்ம பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓரியன்ட் பேப்பர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 60 ரூபா கரண்ட் பேஸு. 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 ஜூலையாக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டார் மென்ஷன் பண்ணல கொஞ்சம் டவுட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள், மோஸ்ட்லி கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு இவங்களும் ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஓரியன்ட் பேப்பர். சிம்ஃபனி லிமிடெட் 1182 கரண்ட் பேஸு. 8 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% அதிகமாக வருது. இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. வருஷத்தில் 2 இல்லை 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க சிம்ஃபனி லிமிடெட். அடுத்து பேயர் கிராப் சயின்ஸ் லிமிடெட் 6539 கரண்ட் பேஸு. 35 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2% வருது. ஸோ என்ன தான் கம்பெனியோட டிவிடெண்ட் பெருசாக இருந்தாலும் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது நம்ம குறைவாக இருக்கும். ஸோ என்றைக்குமே ஈல்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. அதுவும் நான் சொல்கிறது கரண்ட் ஈல்டு தான். கரண்ட் பேஸ்க்கும் கரண்ட் டிவிடெண்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிவிடெண்டுங்கிறத நீங்கள் ஸ்கின்னர் மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதற்கான ரெக்கார்டும் 1 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் நமக்கு 35 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு இவங்க 2 டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஒரு டிவிடெண்ட் கொஞ்சம் கூட வரலாம். சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட், அதாவது நம்ம சிடிஎஸ்எல் 2391 ரூபா கரண்ட் பேஸு. ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதுமாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டாக 19 ரூபாயும் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 3 ரூபாயும் ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 22 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் எடுத்தோம்னா 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். டெபாசிட்டரி நம்ம ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தராங்க சிடிஎஸ்எல் லிமிடெட். அதேமாதிரி இன்றைக்கி போனஸ் அறிவிப்புன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 நாளாக கொஞ்சம் கூடுனது, இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மேபி இந்த நியூஸ் வந்தனாலே என்னன்னு தெரில. ஏன்னா அவங்க மார்க்கெட் கொஞ்சம் என்றைக்குமே அதிகமாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் 1:1 கொடுத்தனால என்னமோ கஷ்டப்படுறாங்கன்னா என்னென்னு தெரில. அதனால் இன்றைக்கி ஸ்டாரோட வேல்யூவில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி கரண்ட் பேஸ் 2391 ரூபா. 1:1 போனஸ் தராங்க. அது ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ப்ரைஸும் பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். டிவிடெண்டு போனஸே ஸ்பிட் இதுக்கெல்லாம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் நடக்கும். ஸோ இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா பொதுவாக போனஸ் ஸ்பிட்டில் அனௌன்ஸ் பண்ணால் உடனே ரெக்கார்டை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச அதே ஷேர் மார்க்கெட் சம்மந்த தொழிலில் தான் இருக்காங்க சிடிஎஸ்எல்.
ஃபில்ட்ரா கன்சல்டன்ட் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 109 ரூபா. இது வந்து எஸ்எம்இ கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்கு. ஸோ மினிமம் லாட் சைஸே பார்த்தீங்கன்னா 1500 குவான்டிட்டி இருக்கும். அது குறைவான பையிங் செல்லிங் நாட் அலோடு. ஸோ போனஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:3ல. அதாவது 3 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக கிடைக்கும். 6 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ இதற்கான ரெக்கார்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து அதர் யூட்டிலிட்டியில் இருக்காங்க. நம்ம ஃபில்ட்ரா கன்சல்டன்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். அடுத்து அல்பா லாஜிக் டெக்ஸைஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 261. 14:48 இந்த ரேஞ்சில் போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம 48 ஷேர் வச்சுருந்தோம்னா 14 ஷேர் நமக்கு போனஸாக தருவாங்க. ஸோ இதேமாதிரி நம்ம இதில் மடங்கில் வச்சுருந்தா அந்த மாதிரி போனஸ் தருவாங்க. ஸோ 48 ஷேர் வச்சுருந்தா நம்மளுக்கு 14 ஷேர் போனஸ் கிடைக்கும். இதற்கான ரெக்கார்ட் வந்து 13 ஜூலை 2024. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க. அல்பா லாஜிக் டெக்ஸைஸ் லிமிடெட். WPIL லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4391. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சது தான் 1:10ல். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம 10 வச்சு அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இன்றைக்கி அதற்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. WPL லிமிடெட். KPI கிரீன் எனர்ஜி லிமிடெட் 1760 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:2ல். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 5 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்ட் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. கம்பெனி இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்காக வரும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. KPI கிரீன் எனர்ஜி லிமிடெட். NHC ஃபுட் லிமிடெட் 47 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் 1:10ல் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 22 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா அதர் ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. NHC ஃபுட் லிமிடெட். அடுத்து ருல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 585 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நிறைய கம்பெனியோட லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 கம்பெனி இருக்குது. மொத்த ஆர்டரோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 லட்சம். ஸோ நல்ல ஒரு டீசனான ஆர்டர். நிறைய கம்பெனி சேர்ந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அடுத்து பார்க்குறது விவின் லிமிடெட் 75 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு 13,39,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் பப்ளிக் சர்வீஸ் MP மத்திய பிரதேசத்தில் உள்ள கவர்மெண்ட் செக்டர் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கு. அடுத்து CFF ஃப்ளூயிட் கண்ட்ரோல் லிமிடெட் 909 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 10,46,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் மும்பை. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 116 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்துட்டு CMO ஆஃபீஸ் குஜராத். டினோரா இந்தியா லிமிடெட் 1890 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 38,71,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சோலெக்ஸ் எனர்ஜி லிமிடெட் 1441 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 93 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்து இன்ஆர்பிட் மால்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். TD பவர் சிஸ்டம் லிமிடெட் 371 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா $USD ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 9.28 மில்லியன் $USDக்கான ஆர்டர் கொடுத்தது. US ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல கம்பெனி. அடுத்து நான் பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். இந்த மே கன்சிடர்னாவே டவுட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கூட சில இதை அறிவிச்சிருவாங்க, சில இதை அவங்க மறக்கவும் செய்யலாம். அது போர்ட் ஆஃப் டைரக்டர் கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வால்பார் நியூட்ரிஷன் லிமிடெட் 150 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இது ஒரு SME கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ மினிமம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1000 குவான்டிட்டி பை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா லாட் சைஸ்னாவே அது குறைஞ்சி நம்ம பண்ண முடியாது. ஸோ SME கேட்டகரி 5 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா பார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வால்பார் நியூட்ரிஷன் லிமிடெட். அடுத்து ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 90 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 10 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் குறித்தான முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸுக்கு நம்ம 3 ரூபா டிவிடெண்டுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3-4% டிவிடெண்ட் ஈல்டு வருது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இவங்க செக்டர்னு பார்த்திங்கன்னா ஸ்டாக் புரோக்கிங்கில் தான் இருக்காங்க. அது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருக்காங்க. அடுத்து நான் பார்க்க தீக்ஷாத் டிரான்ஸ்சோல் லிமிடெட் 131 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 11 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட் கொடுத்து முடிவு போகணும்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது. ஸோ அதை 2 மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுவாங்க. ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி பேர் பார்த்தா புதுசாக தெரியலாம். பட் இந்த லோகோ பார்த்திங்கன்னா உனக்கு தெரிஞ்சிடும் இது என்ன கம்பெனின்னு. நம்ம வின் டிவி தமிழில் கூட இருக்குது. அந்த சேனலோட பேரண்ட் கம்பெனி தான் இது தீக்ஷாத் டிரான்ஸ்சோல் லிமிடெட். ஸோ செக்டர் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும். டிவி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க டெலிவிஷனில். ஸோ இதான் இவங்க பிஸ்னஸ்ஸு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் தப்புன்னு போயிடுறேன்.
கோதாவரி பவர் அண்ட் ஸ்பாட் லிமிடெட் 1085 ரூபா கரண்ட் ப்ரைஸ். ஆல்ரெடி பைபேக் அறிவிச்சிருந்தாங்க 1400 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறோன்னு. ஸோ கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325 ரூபா 315 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க கரண்ட் ப்ரைஸ்க்கு. இதற்கான ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி முடிஞ்சது 28 ஜூன் 2024. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் டேட்டில் நீங்களாம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பைபேக் ஓப்பனிங் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4 ஜூலையில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 10 ஜூலை. ஸோ 4 ஜூலைலேருந்து 10 ஜூலைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷேர் அப்ளை ஆகாது, நம்ம தான் நம்மளோட புரோக்கர் ஆப்பில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டாக் நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்டுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பைபேக்கில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி மெயிலெலாம் வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதில். பட் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணுங்கள். தேவையான எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. ரேஷோவும் அவங்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் கம்பல்சரியாக அவங்க பைபேக் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக பைபேக் பண்ணால் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் பைபேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 56 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரிசர்வ் கேட்டகரி ஸ்மால் கேட்டகரியில் வச்சிங்கன்னா 56 ஷேர் வச்சா அதில் 5 ஷேர் வந்து பைபேக்கில் கம்பல்சரியாக எடுத்துக்கிடுவாங்க. அதே ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 729 ஷேர் வச்சுருந்தா 11 ஷேர் எடுப்பாங்க. ஸோ 729 ஷேர் நீங்கள் நார்மலாக வச்சுருந்தா 11 ஷேர் பைபேக்கில் எடுப்பாங்க. ஸோ இதான் ரேஷோ. இந்த ரேஷோவில் உள்ளதை கம்பல்சரி அவங்க வாங்குவாங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதோட குறைவாக அதேமாதிரி இந்த லெட்டரில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 11 ஸ்டாக்கு குறைவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கு உங்கள்கிட்ட கம்பல்சரியாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 11 ஸ்டாக்கு குறைவாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக்கை அப்ளை பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு ஸ்டாக்காக அவங்க பைபேக்கில் எடுத்து விடுவாங்க. நண்பர் ஒருவர் எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கி பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட பைபேக் அக்செப்ட் ஆகிருக்கு. காரணம் அவர் 1 இல்லை 2 ஸ்டாக் தான் வச்சுருப்பாரு. ஸோ அந்த பாலிசியும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 315 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ஸ்டாக் மட்டும் நீங்கள் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா. ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரேஷோலாம் பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. அதுமாதிரி ஜாயின் பட்டன் நம்ம சேனலில் இருக்கும். நான் வந்து இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காண்டி மென்ஷன் பண்ணல. ஏன்னா டெய்லி ஒரு வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் யாராவது ஒருத்தவங்க புதுசாக ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு ஜாயின் ஆகிறாங்களா தெரியாமல் ஜாயின் ஆகிறாங்களான்னு தெரியல. ஸோ நான் எந்த ஸ்டாக்கை வாங்குறேன் எந்த ஸ்டாக்கை விற்கிறேங்கிறத பெரும்பாலும் எனக்கே அவ்வளோவா தெரியாது. அதேமாதிரி நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் வாங்குவேன். ஸோ அதை நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, நான் இதை வாங்கியிருக்கேன் இதை விற்றுருக்கேன்னு. ஸோ அதனால் என்னோடய தேவைக்கு ஏற்றப்ப நான் டிசிஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது கஷ்டம். பட் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சேனலில் நியூஸ் சேனலில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம் இந்த ஸ்டாக்கை விற்கிறோம், ஜாயின் பட்டனில் ஜாயின் ஆகுங்கன்னு. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நம்ம ஜாயின் பட்டன் வச்சுருக்கிறது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தான். உங்களுக்கு எந்த பெருசாக சப்போர்ட் இல்லை. நீங்கள் என்ன சப்போர்ட் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் டவுட்டாக. எனக்கு அந்த டவுட்டுக்கு பதில் தெரியும்னா நான் கமெண்ட்டுக்கே பதில் சொல்லிடுவேன். இல்லைனா அது முக்கியமான கேள்வியாக இருந்தால் நான் அதை வந்து வீடியோலேயே மென்ஷன் பண்ணி அதுக்கு பதில் சொல்லிடுவேன். ஸோ ஜாயினுங்கிறது கம்பெனியோட சேனலோட பெனிஃபிட் தான், உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குன்னு நினச்சி கம்பல்சரியாக ஜாயின் பண்ணாதீங்க, உங்கள் பணத்தை வீணாக்காதீங்க. இது ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.